இப்போ தான் வந்து எங்கள் சார் கிட்ட கேட்டாங்க அந்த கொஸ்டின். இப்போ வரைக்கும் வில்லிவாக்கத்தில் எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கே வந்து தெரியாது. எங்கள் ஏரியாக்கே வரல. ஸோ எங்கேயுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சத்யா நகரில் ஒரு 30-40 வருஷமாக வாழ்ந்த குடும்பங்களோட வீடுகளை வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் இடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர் எதுவுமே கேட்கவே இல்லை. மக்களுக்காகன்றாங்க. அந்த மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. நாங்கள் போய் நின்றோம். நாங்கள் எங்கள் சார் எல்லாருமே அங்கே போய் நின்றோம். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதனால் வந்து எம்எல்ஏவே யாருன்னு தெரியாத போது அவங்க எப்படி இப்போ திரும்ப இந்த இடத்துல வருவாங்கன்னு சொல்ல முடியும்? ரொம்ப நல்லாயிருக்கும். 100% நல்லாயிருக்கும். நல்லா பண்ணுவார் அவர். நல்லா பண்ணுவார். நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அவரை உட்கார வைக்கணும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வருவார். நல்லா பண்ணுவார். விமர்சனம் பண்ணணுன்றது தான் அவங்க காரணமாக இருக்குது. அது வந்து அவங்க ஒரு பிரச்சனைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க வந்து பேச்சுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு அவங்க இதுக்கப்புறம் எப்படி ஆதரவு கொடுப்பாங்கன்றதும் தெரியல. பார்க்கலாம் எப்படி நடத்துகிறாங்கன்ட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து தான் தலைவர் வந்து ஈடுபாடே படுறாரு. அது வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெண்களுக்கு வந்து அநியாயம் அட்டூழியம் எவ்வளோ நடந்தது. ஒரு பெண்ணாக இருந்தும் சொல்கிறோம். பாதுகாப்பு இல்லை. ஒரு 8 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே ஒரு பெண்கள் பாதுகாப்பு போகணுன்றது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே இல்லை. அதனால் இதுக்கு கண்டிப்பாக தாவேக்கான்றது ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெண்கள் பாதுகாப்பு கிடைக்கும். அது மக்களுக்கு நாங்கள் உறுதியாக நின்று நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக.